வணக்கம். 5/2/2026 வியாழக்கிழமை. இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும், உயரமான தளங்கள், கரண்ட், நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்களும், ஆபத்தான இடங்கள், விசை காற்று அதிகமாக அடிக்கும் இடம், நெருப்பு, அனல் காற்று அதிகமாக இருக்கும் இடம், மிகவும் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சிம்மராசியில் வரக்கூடிய மக நட்சத்திரம் அனைத்து விதத்திலும் பாதுகாப்போடும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய நாள். பூரம் நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். உத்திரம் சற்று பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரியத்திலும் ஜெயம் உண்டாகும் நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னிராசி பலன். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். நினைத்தபடி நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுக்கும் முயற்சிகள் கை கொடுக்கும். வீடு மனை சம்பந்தப்பட்ட வகையில் மிகவும் பிரகாசமாக இருக்கும். தொழில் தேடுபவர்கள் அல்லது உத்தியோகம் பார்ப்பவர்கள், சுய தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் சிறந்த நாளாகவும் இன்றைய நாள். இன்று விநாயகப் பெருமான வழிபாட உங்களுடைய சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது துலாராசி பலன். கன்னிராசியில் வரக்கூடிய சித்திரை சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். அனைத்து நட்சத்திரமும் கை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள். சித்திரை நினைத்து நிறைவேறும். அஸ்தம் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும். அடுத்த நாம் காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதம், செய்யும் வேலையில் கவன இன்மையால் செய்யும் காரியத்தினால் மன உளைச்சல் ஏற்படும். மற்றவர்களுடைய மதிப்பு குறைவான செயலுக்கு காரணமாகிவிடும். அதனால் ஒவ்வொரு வேலையிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். தவறுதலான முடிவால் சில சிக்கல்கள் உருவாகும். அதனால் நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது மிகவும் நன்று. துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் சர்வ காரியம். சுவாதி அனைத்து காரியத்திலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். விசாக நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். தடைப்பட்ட காரியம் கைகூடி வரக்கூடிய நாளாகவும், தொழில் மனை சம்பந்தப்பட்ட வகையில் எடுத்த முடிவு மிகவும் பிரகாசமாக கை கொடுக்கும். அடுத்ததாக நமக்கான இருப்பது விருச்சிகம், தனுசு, மகர ராசி நண்பர்களை பற்றி காண்போம். இன்று சங்கடகர சதுர்த்தி. விநாயக பெருமானை வழிபட சர்வ காரியம் ஜெயமாகும் இன்றைய நாளில். வணக்கம்.